ஐயா இருந்த போதிலும் எடுத்தாங்க. ஆமா ஆமா வடமதுரை ஆட்சி செய்கிறேன் என்றால் இது யாரு? யாருடைய சொத்து இது? யாரு கொடுத்தது? எப்படி கொடுத்தது? எங்கள் தாய் மாமனாய கம்சன். ஓ கம்சன். ஆமா ஆமா. அவன் இந்த நாட்டை முதல் யார் ஆட்சி செய்தது? யார் செய்தது? இந்த வடமதுரையை. வடமதுரை கதிபன். இந்த வடமதுரையை ஜகத்தோடு பரிபாலனம் செய்தது யார்? வடமதுரை கதிபதி. கம்சகாசூரன். கம்சமன்னன். யாரு? கம்சமன்னன். அவன் அரச பரம்பரைக்கு ஆகிற சூரன் அவன். ஆமா கம்சாசூரன். கம்சகாசூரன். கம்சகாசூரன் கம்ச பூபாலன். தெரியா? ஆமா. அவனுக்கு பேரு பூபாலன்னா, ஆனா பூபாலன் ஆட்சி செய்யல, சூரனாக ஆட்சி செய்தான். ஆமா. உக்கிரசேனுடைய பிள்ளை. ஆமா. கம்சன். கம்சாசூரன். அவனுக்கு தங்கைகள். ஆமா. தேவகிலோகனி. தேவகிலோகனி. அவன் 2 பேரையும் கொடுத்தது யாருக்கு? யாருக்கு? எங்க அப்பாவாகிய வசுதேவன். வசுதேவமூர்த்தி. திருக்கல்யாணம் செய்து கொடுத்தான். ஆமா ஆமா. எங்க அப்பா ஞானாண்டிக்கிறார். ஆஹா. மிரட்டி இருக்கிறார். என்னென்ன பெண் அடி அடி வந்து போயிடும். மிரட்டுகிற போது எங்க அப்பா பார்த்திருக்கிற என்னத்துக்கு? துஷ்டனை கண்டா ஒரு தூரம் ஒதுங்க. துஷ்டனை கண்டால் தூரம் ஒதுங்கிக்கணும். தூரம் ஒதுங்க என்னத்துக்கு அவன் வம்பு? முடியாதுன்னு அடிப்பா, சிரமம் பண்ணுவா. கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேவகிலோகனி 2 பேர்களையும் வசுதேவமூர்த்திக்கு கல்யாணம் செய்தான். திருமணம் செய்து வைத்தார். கல்யாணம் செய்த பிறகு அடவென்று சொல்லக்கூடிய கானகத்துக்கு தங்கை தேவகிலோகனி வசுதேவமூர்த்தியை 3 பேர்களையும் அடவென்று சொல்லக்கூடிய கானகத்துக்கு வேட்டை மார்க்கமாக போகிற போது அழைத்து சென்றார். அழைத்து போகிற போது இவன் வேட்டை மார்க்கமாக செல்கிற போது என் தாயாகிய தேவகிலோகனி 2 பேர்களும் அந்த வனத்திலே விளையாடி கொண்டிருக்கிற போது அங்கு ஒரு மாமரம் இருந்திருக்கிறது. அந்த மாமரத்திலே ஒரு கனி இருக்கிறது. அந்த கனியை பார்த்திருக்கிறார்கள். அண்ணாவாகிய கம்சனை அழைத்தார்கள். அண்ணா இந்த மாங்கனி அறுத்து கொண்டு சாப்பிடணும் நாகப்பழம். அப்போ எங்க அப்பா சொல்லியிருக்கிறார், இது தேவருக்கு வந்த கனி. இந்த கனியை பறிக்காது. இதை அழித்தால் உனக்கு ஆபத்து ஏற்படும். எந்த தவறுசிக்கு உகந்ததோ, எந்த சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய கனியோ இந்த கனி அறுக்காதே. எங்க அப்பா சொல்லியிருக்கிறார். பெருங்குடிய வார்த்தை கேட்கணும். அந்த பெருங்குடிய வார்த்தை கேட்கணும். அப்படிதான் பெரியவருடைய வார்த்தை கேட்காவிட்டால் ஆபத்து ஏற்படும். எங்க அப்பா ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. கம்சன் கேட்டுமா கேட்டிருக்கூடாதா? ஒரு குருவாச்சே, குருவுடைய வார்த்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பெருமனுஷன் கேள்வி கேட்கணும். கேட்டு கிடையாது. தங்கைமார்களுக்கு அந்த கனியை எடுத்து கொடுத்தார். அந்த கனியை தேவைகள் சொல்லக்கூடிய எங்க பெரியம்மா அந்த கனிக்கு வந்த தவறு சென்ற செய்தார். அடே கம்சா, சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய கனியை மறைத்து விட்டாயே. என்னிடத்திலே பொய் சொன்னதினால் உன் தங்கை தேவகி வயத்திலே பிறக்கும் 8வது குழந்தை அவனுக்கு கட்டாயம் சாபம் வரிசை கொடுத்து விட்டான். சாபத்தை பெற்றான் கம்சன். தங்கையாகிய தேவகிலோகனை அழைத்து வந்தான். வசுதேவமூர்த்தியை அழைத்து வந்தான். சிறையிலே அடைத்தான். சிறையிலே அடைத்தான். சிறையிலே இருக்கிற போது அவர் கொடுத்த அவர் கொடுத்த சாபம் படைக்காத இருக்குமா? முனிவர் கொடுத்த சாபம் முற்றிலும் பழிக்கும். 7 குழந்தை பிறந்தது. 7 குழந்தையை கொண்டார். 8வது குழந்தையாக என் தம்பியாகி கிருஷ்ணன் பிறந்தார். அதற்கு முன்பதாக இருட்டறையிலே நான் பிறந்தேன். யோகனை வயத்தில் நான் குழந்தையாக பிறந்திருக்கிற போது பிறகு என் தம்பியாகி கிருஷ்ணன் 8வது குழந்தையாக பிறந்தார்.
பிறந்த உடனே கழுதையுடைய காலை பிடித்தான். ஏ கஷ்டத்துக்கு நம்ம காலை கூட பிடிச்சிக்கணும். ஆமா, நமக்கு ஒரு கஷ்டமா தானே வச்சுக்கா காலை பிடிச்சிக்கணும். யாருன்னாலும் நம்ம நினைக்கூடாது. ஆமா, அவன் காலை போய் நம்ம பிடிக்கலாமா அப்ப நினைக்கூடாது. ஓ, கஷ்டம் போது யாரா இருந்தாலும் அவருடைய காலை பிடிக்கலாம். கடவுளே கழுதையுடைய கால் பிடித்தார். என்ன பெண்ண? சாச்சாதியாக கண்ணன் குழந்தையாக பிறந்த போது கழுதையை காவல் வைத்திருந்தான் கம்சன். அந்த கழுதை கத்து முன்னே கழுதை கால் பிடித்தார். அதற்கு பிறகு என் தம்பியாகிய கிருஷ்ணன் குழந்தை வடிவத்திலே தந்தை என்று சொல்லக்கூடிய வசுதேவமூர்த்தி அழைத்தார். இங்க இருக்கு நாங்கள் 2 குழந்தையை கொண்டு போய் வேப்பன் என்று சொல்லக்கூடிய நந்தகோபனுடைய மனைவி இந்த நேரத்திலே குழந்தை பெற்றிருக்கிறார், பெண் குழந்தை. அந்த இடத்திலே 2 பேரை விட்டு வந்து தந்தையாகிய வசுதேவமூர்த்தி எங்களை எடுத்து சென்றார். வேப்பன் என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடியிலே நந்தகோபனுடைய மனைவி யசோதை அம்மனுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த பெண் குழந்தையை கையை எடுத்துக்கொண்டு 2 ஆண் குழந்தை வச்சிட்டார். கொண்டு வந்து பெண் குழந்தை சேர்த்து விட்டார் வடமதுரை. நாங்கள் வடமதுரையிலே ஆயர்பாடியிலே நாங்கள் சிறப்பாக வளர்ந்தோம். வடமதுரைக்கு தங்கை என்று சொல்லக்கூடிய காளி வந்தார். கம்சா, என்னை கொல்ல முன்னால முடியாது. என்னை கொல்வதற்காக ஆயர்பாடியிலே அண்ணாவாகிய கண்ணன் வளர்ந்து கொண்டு வருகிறார். அண்ணாவாகிய கண்ணன் வளர்ந்து கொண்டு வருகிறார் என்று சொல்கிற போது அவன் புறப்பட்டான். சாபத்தால் அங்கே நின்று விட்டான். வர முடியல. தேவர் கொடுத்த சாபம் கம்சன் வர முடியல ஆயர்பாடிக்கு. அதற்கு பிறகு எங்களை தந்திரமாக தங்கை பிள்ளைகளே வர வேண்டும் என்று எங்களை அழைத்தார். பெரிய ஒரு திருவிழா ஏற்படுத்திருக்கிற தங்கச்சி பிள்ளைகளை நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மாமன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ண மாமா கூப்பிட்டு சின்னவன் தம்பி போவேன். அப்படி சொல்றான் தம்பி. தம்பியாகிய கிருஷ்ணன் முன்ன நான் பின்ன. கம்சன் சிவாதாரத்தில் இருக்கின்றார். தங்கை பிள்ளைகளே வர வேண்டும் என்று அழைக்கின்றார். தம்பியாகிய கிருஷ்ணன் ஓடோடி சென்றான். எகடியவன் தான் அமர்ந்து அப்படியே கம்சன் பார்த்தான். இந்த குழந்தையா நம்மளை கொள்வது? தாய் கிருஷ்ணா, நீயா எனக்கு எதிரி? என்ன செய்தான்? கடத்தை பிடித்து இருக்குகிற போது தம்பியாகி கிருஷ்ணன் அப்படியே முடிச்சிருக்கு கொண்டுட்டான். மாமனை கொண்டுட்டாரு. கம்சன் மடிந்தான். அந்த சிமாதானம் சும்மா இருக்கலாமா? ஆளுக்கு நாங்க உடனே ஆளு போடணும். அண்ணா என்ன பண்ணா? சிமாதானம் உட்கார வைத்தான். அன்று முதல் மகுடத்தை கொடுத்தார். அப்போது கம்சன் ஆளுகிற போது நாட்டிலே மழை கிடையாது. காரணம் கொடி ஆட்சி. கொடியே ஆட்சி. கம்சன் இருக்கும் வரை சரியாக மழை கிடையாது. நான் சிமாதானத்தில் உட்கார்ந்த மழை வரலையே. அவன் செஞ்ச கொடுமை. நான் சிமாதானத்தில் உட்கார்ந்து நீதி நேர்மையாக ஆட்சி செய்த நாட்டுக்கு மழை இல்லை. நாட்டு மக்கள் வதைப்படுகிறார்கள். கையில் இருக்க வேண்டிய இந்த கலப்பாயத்தை எடுத்து வைகை என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே இந்த கலப்பாயத்தை விடுத்து வடமதுரை அருகாமல் வடமதுரை அருகாமையில் அந்த நதி வந்தது. அதற்கு பெயர் வைகையாறு. பலராமனுடைய கலப்பாயுதம் பட்டதினால் அதுக்கு பெயர் என்ன? வைகையார். ஆறு இல்லாத ஊர் பால், நீர் இல்லாத நெத்திப்பால், உண்டிப்பால், கோயில் இல்லாத ஊரு குடியிருக்க வேண்டாம். நிறைய சாமியும் கொண்டு உட்காந்து ஒரே கட்சி ஆசை கொடுத்து நாட்டை நீதி நேர்மையாக நீர்வளம் நிலவளம் என்று சொல்லக்கூடிய நிலவளத்தோடு ஆட்சி செய்கிற போது எங்களுக்கு செல்லமான ஒரு குழந்தை பிறந்தது. எங்களுக்கு ஒரு தங்கை பிறந்தாடா. தங்கச்சி எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு ஒரு தங்கை பிறந்தா. தங்கச்சி அண்ணனுக்கு கொடுக்கும். எங்க அப்பா எங்க அம்மாவும் சந்தோஷமா சிரசால விடுதலை கொண்டு வந்தல. அப்போது சுகமாக இருக்கிற போது என் தங்கை என்று சொல்லக்கூடிய சுபத்திரை பிறந்தார். அந்த அம்மா சுபத்திரம்மா
இருக்கட்டும் நம்ம தங்கச்சி தான் அவளும் சரிதா? வச்சுக்கிறேன் பின்னாடி வச்சுக்கிறேன். அதனால வட மாதிரில இங்கேதான் தங்கச்சி வளர்த்துருக்கிறான். திருட்டு பையன் ஆடே வர்றதில்ல. கிருஷ்ணா ஆமா ஆயர்பாடியிலே இருக்கிறான். பாலகிருஷ்ணன் 12,000 கோகுல பெண்கள். 12,000 கோகுல பெண்கள். 8 பட்டாபிஸ்தரிகள். ஆமா ஒரு தங்கச்சி நினைக்கிறோமா? நான் என்ன அடிக்கிறேன்? ஒரு பருவடைந்த பெண்ணு தங்கச்சி இருக்குது. நம்ம ஒரு சீர்வரிசை செய்யணும். தங்கச்சியை பார்க்கணும். ஒரு என்ன இருக்குதுங்கடா? அறுவாது கையில் தரணும். இருக்கிற மாதிரி கூட தோலை முடிச்சிடுறேன். துரும்பு கட்டிடுறான். ஆமாடா பின்ன கட்டணும். குடும்பத்து மேல ஒருத்த குடும்பத்துல பிறந்துட்டா அந்த குடும்பத்தை இருப்பவனும் கொஞ்சம் கை தாங்கணும். அப்பதான் அந்த குடும்பத்தை சமக்க முடியும். ஒரே ஒருத்த சமக்க முடியுமாடா? முடியாது. எப்பாரு பொம்மாடிக்கிட்டே ஆகுமா? எனக்கு ஒரு பெண் நம்மளுக்கும் ஆகணும். எனக்கு ஆமா ஒரு மகன். உங்களுக்கு மகா அதுவும் பருவடைஞ்சிருக்கு. தங்கச்சியும் பருவடைஞ்சிருக்கு. அருவால கையில் கொடுத்தீங்களா? பருவனா இந்த அதான் பருவனா என்ன தெரியுமா எனக்கு? அருவா கொடுக்கணும். இப்படி பருவனா அது அருவா கையில் தரதானப்பா. 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரு. இந்த ஆண்ட 2 வயசு அவளுக்கு மகா ஆகணும். இந்த ஆண்ட மகா ஆகணும். இந்த ஆண்ட தங்கச்சி. தங்க ஊசி அவ தங்கச்சிடா. அது தங்கச்சி. அவனுக்கு அந்த புத்தி இருக்கிற மாதிரி கூடாதா? தயாரிக்கு வரல பாக்கறதே கிடையாது. பாக்கறதே கிடையாது. சரி அவன பேசிக்கலாம். நேரம் இல்ல. நான் முன்ன நிறைய நேரம் இருக்குது. அதனால என் தங்கச்சிக்கு இன்னும் நல்ல சரியான மாப்பிளை வரல. மாப்பிளை வரல. கருவடைஞ்சு ரொம்ப நாள் வீட்டுல இருக்க கூடாதுடா. கம்மர் கேங்க ஒருத்தன் நம்பா மாப்பிளை போயிட்டாங்க. எது பண்ணி வந்தான்? உங்களுக்கு தகுந்த மாப்பிளையா? உங்களுக்கு தகுந்த மாப்பிளையா? எனக்கு தகுந்த ஆளா? டேய் மாப்பிளை பேரு. டேய் நீ என்ன பண்ற? எங்களுக்கு தகுதியான ஆளாக்குண்டா. யாரா அது? நான் ஆற புடிச்சு புடி. டேய் இத கூட்டடா போடா. கூட்டடா. நல்ல பையனா கூட்டடா பாக்கலாம். எப்படி அப்பா அம்மா எப்படி? பயங்கரமா அங்க பாரு உங்க தங்கச்சி வேலை செஞ்சு அவ செஞ்சு வேலைலாம். ஃபுல்லா குவாட்டர் போட்டு குச்சி வேலை செஞ்சு. அதனால தங்கச்சி பருவடைஞ்சு வீட்டுல இருக்குது. எங்க பொண்ணு பருவடைஞ்சு இருக்குது. 2 பெண்கள் பருவடைஞ்சு வீட்டுல வந்து சுனு போடக்கூடாது முந்தானிக்கல. அவங்களுக்கு ஒரு பாவாது. அதனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். என் மனைவி இருக்கிறா. அவளை அழைச்சு அவளை கேட்பாங்க. கூட்டிக்காரியா? ஆமா. இல்ல சந்தேகமா? இல்ல பொண்டாட்டி என்ன கூட்டுக்காரியா? அப்ப என் கூட்டுக்காரி இல்ல நம்ம கூட்டுக்காரியா? அப்ப என் கூட்டுக்காரி நம்ம கூட்டுக்காரியா? சந்தேகமா கேக்குறேன். கூட்டுக்காரி கூட்டு வந்துட்டா இல்ல தெருவுல இருந்தவளாவா? பொம்னாட்டி வசதியா ஆகிறதுல. ஆமா அதான் போச்சு. சரி அதனால ஆமா அடங்க வச்சு